வணக்கம். சத்தியம் செய்திகளுக்காக நான் ஷர்மிளா மூர்த்தி. இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு முக்கிய செய்தியினை பார்க்கலாம். பெட்ரோல், டீசல், சமையல் கேஸ் நிலைமை என்ன? தற்போதைய உண்மை நிலையை நேயர்களின் கண்முன் கொண்டு வருவதற்காக எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம் நேரலையில் இணைகிறார். வணக்கம் சண்முகசுந்தரம், தற்போதைய உண்மை நிலையை விளக்கலாம். ஷர்மிளா, தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகள் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, டெல்லி போன்ற இந்தியாவின் பல இடங்களில் இருந்து வருகின்ற காட்சிகள். இது கடந்த 24 மணி நேரமாக இது போன்ற காட்சிகள் தான் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், டெல்லி, உத்தரப்பிரதேசம் என்ற இந்தியாவின் பல மாநிலங்கள். தமிழகத்தில் கூட நீங்கள் பார்த்திருந்தால் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக காட்சிகளும் பல இடங்களிலே, தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர் போன்ற இடங்களிலும் இதே போன்ற பெட்ரோல், டீசல் வாகனங்களுக்காக நிரப்புவதற்காக வாகனங்கள் நின்றிருப்பவர்கள், ஒரு இடத்திலே சிலிண்டர்களுக்காக நின்று கொண்டிருப்பவர்கள், இது போன்ற காட்சிகள் கடந்த 24 தினமாக பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது மிக முக்கியமான செய்தியை நமது நேயர்களுக்கு நாம் வழங்க இருக்கிறோம். இனி இது போன்ற காட்சிகளை கடந்த கால காட்சிகளாக மாறப்போகிறது. என்றால் இந்த பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு என்பது இதுவரை இந்தியாவில் இல்லை. போதிய அளவுக்கு பெட்ரோல், டீசல்கள் அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும், பெட்ரோல் நிலையங்களிலும் இருக்கிறது. ஆனால் இல்லை என்று பெட்ரோல் இன்றுடன் தீர்ந்துவிடும், நாளை முதல் பெட்ரோல் இருக்காது என்று தேவையற்ற வதந்திகளை சிலர் பரப்பியதால் இது போன்று பதற்றப்பட்டு அனைவரும் வாகன ஓட்டிகள் எல்லாம் பெட்ரோல், டீசல் நிரப்புவதற்காக ஒன்றாக ஒரே நேரத்தில் வந்ததால் இது போன்ற கூட்ட காட்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பெட்ரோல், டீசலுக்கு இந்தியாவில் இந்த நொடி வரை தட்டுப்பாடு இல்லை. போதிய அளவு கையிருப்பு, அடுத்த 3 வாரங்களுக்கு தேவையான கையிருப்பு இருக்கிறது, பெட்ரோல், டீசல் கையிருப்பு. அது மட்டுமல்ல, சிலிண்டர்கள், சமையல் கேஸ் சிலிண்டரை பொறுத்தமட்டிலே வீட்டு உபயோகங்களுக்கு வழங்கப்படும் சமையல் கேஸ் சிலிண்டருக்கும் போதிய அளவு கையிருப்பு இருக்கிறது. இந்த மார்ச் மாதம் முடியும் வரை போதிய அளவுக்கு கையிருப்பு இருக்கிறது. வணிக சிலிண்டர்கள் மட்டும், அதுவும் ஐஓசி மட்டும் தான் தற்சமயத்திற்கு கிடையாது, புக்கிங் கிடையாது என அறிவித்திருக்கிறது. அதனையும் சரி செய்வதற்கான முயற்சிகளில் தற்போது மத்திய, மாநில அரசுகள் ஈடுபட்டிருக்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்திய பெட்ரோலியத்துறை இணை அமைச்சராகும் சுரேஷ் கோபியுடன் நாம் பேசிய போது அவர் நம்மிடம் தெரிவித்த தகவல், சத்தியம் தொலைக்காட்சிக்கு சுரேஷ் கோபி கொடுத்த தகவலின் அடிப்படையிலே இந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்பட்டுவிடும், ஓரிரு நாளில் இயல்பு நிலையே வந்துவிடும் என்று கூறியிருக்கிறார். அதற்கேற்ப தற்போது ஓர்முஸ் ஜலசந்தி, இந்த ஓர்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் இந்தியாவுக்கு வருகின்ற 40% கப்பல்கள், பெட்ரோலிய பொருட்கள் 40% கப்பல்கள், 40% பெட்ரோல் பொருட்கள் கப்பல் வழியாக வரும். இந்த கப்பல் கிட்டத்தட்ட 36 கப்பல்கள் தடுத்து நிற்கப்பட்ட நமக்கு அந்த ஓர்முஸ் ஜலசந்தியுடைய காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அங்கு கப்பல்கள் அணிவகுத்து இருப்பதை பார்க்கிறோம். இதிலே 36 இந்திய கப்பல்களும் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. நிறைய கப்பல், கிட்டத்தட்ட 430 கப்பல்கள் அங்கு அந்த ஜலசந்தியை கடக்க முடியாமல் இருக்கின்றன. அதில் 36 இந்தியாவுக்கு வரக்கூடிய 36 கப்பல்கள் இருக்கின்றன. இந்த கப்பல்களில் தற்போது இந்தியாவுக்கும் சீன கப்பலுக்கு எப்படி அனுமதி கொடுத்ததோ அதே போல இந்திய கப்பல்களுக்கும் அனுமதி கொடுக்கிறோம் என சீனா அறிவித்து விட்டதால், சீனா கப்பல் கொடுத்தது போல இந்திய கப்பல்களுக்கும் அனுமதி கொடுக்கிறோம், இந்திய கப்பல்களும் பெட்ரோலியம் எடுத்து செல்லலாம், பெட்ரோலிய பொருட்களை, கச்சா எண்ணெய் எடுத்து செல்லலாம் என ஈரான் அனுமதி கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி தற்போது நேற்று ஒரு கப்பல் வந்துவிட்டது. இன்று 2 கப்பல்கள், மேலும் 2 கப்பல்கள் வருகின்றன. எனவே இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த கப்பல் போக்குவரத்து என்பது சரியாகிவிடும். போர் நடந்தால் நடக்காவிட்டால் சரியாகிவிடும். ஆனால் இது ஒரு பக்கம் என்றால், இந்தியாவின் 40% தேவை இங்கிருந்து ஓர்முஸ் ஜலசந்தியிலிருந்து வருகிறது. மீதி 60% மற்ற நாடுகளில் இருந்துதான் பெட்ரோலிய பொருட்கள் நமக்கு இறக்குமதி. 90% இறக்குமதி தான் செய்கிறோம் பெட்ரோலிய பொருட்களிலே. எனவே மற்ற குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து 30 மில்லியன் பேரல்கள், 30 மில்லியன் பீப்பாய் எண்ணெய், ஒரு பேரல் என்பது 158 லிட்டர் இருக்கும். அதிலே கிட்டத்தட்ட பல கோடி லிட்டர் எண்ணெய் வாங்குவதற்கு நாம் தற்போது கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். அதுவும் ரஷ்யாவிலிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இவை கடல்களிலே கொண்டு வரப்பட்டு கடல்களில் தயாராக நிற்கின்றன. எனவே மற்ற கடல்களிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு வர வேண்டும், அவ்வளவுதான். எனவே அதுவும் இன்னும் ஒரு 3 தினங்களுக்குள் எல்லா எண்ணெய் கப்பல்களும் இந்தியாவை நோக்கி வந்துவிடும். எனவே இந்தியாவில் இந்த பெட்ரோல், டீசல், சமையல் கேஸ், இந்த எல்பிஜி பிரச்சனை அனைத்துமே 3 தினங்களுக்குள் முற்றிலுமாக தீர்ந்துவிடும் என்பதுதான் தற்போது அதிகாரிகள் உறுதியாக நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வணிக சிலிண்டர் பிரச்சனை தான் தற்போது பூதாகரமாக அனைத்து இடங்களில் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டிலே சேலம், திருப்பூர், காஞ்சிபுரம், திருச்சி, கோவை, திருச்சிராப்பள்ளி, கோவை, கோயம்புத்தூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், வேலூர், தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, செங்கல்பட்டு, ராமநாதபுரம் என பல இடங்களில் உள்ள நமது செய்தியாளர்களிடம் நாம் கேட்டபோது அவர்கள் கொடுத்த தகவல், தேவையற்ற பதற்றம் காரணமாகத்தான் பொதுமக்கள் வந்து அந்த வாகனங்களில் அணிவரிசையில் நின்றிருக்கின்றனர் பெட்ரோல் பங்கில். தற்போது அனைவரும் உண்மையை புரிந்து செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அங்கான இயல்பு நிலைதான் காணப்படுகிறது.
திருவள்ளூரில் மட்டும்தான் இன்னும் அந்த இயல்பு நிலை திரும்பவில்லை. அதுவும் வெகு விரைவில் திரும்பிவிடும் என தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த வீட்டு உபயோக சிலிண்டருக்கு பிரச்சனை இல்லை, வணிக உபயோக சிலிண்டருக்குத்தான் பிரச்சனை இருக்கிறது. என்றால் கிட்டத்தட்ட பல லட்சம் கோடிகள் வர்த்தகம் செய்யக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் நடக்கின்ற விருந்தோம்பல் துறை, அதாவது உணவகங்கள், அவற்றுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சென்னை, பெங்களூரு, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்லாம் இந்த உணவகங்கள் மூடப்படும் என்ற பிரச்சனை தான் தற்போது பெரிதாக இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வது, அதற்கான முடிவுகள் என்ன எடுப்பது என்பது குறித்து தமிழக அரசு ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை தலைமை செயலாளர் தலைமையிலே இன்று கூட்டவிருக்கிறது. இந்த 4 மணி அளவிலே தலைமை செயலாளர் அனைத்து மாவட்ட ஆட்சியிலும் அழைத்து இந்த பிரச்சனைக்கு முடிவு காண்பது என்பது எப்படி என்பது குறித்து தீர்வு காண இருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, இன்னும் 4-5 தினங்களில் இந்த கச்சா எண்ணெய் முழுமையாக வர ஆரம்பித்து விட்டால் அந்த சுத்திகரிப்பு ஆலைகளிலிருந்து அந்த எல்பிஜி வர ஆரம்பித்து விடும். அதன் பிறகு இந்த பிரச்சனை என்பது தீர்ந்துவிடும். எனவே தற்போதைக்கு பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதுதான் மத்திய மாநில அரசுகள் தெளிவாக கூறுகின்றன. நாம் அதிகாரிகளிடம் பேசிய போதும் அவர்களும் உண்மை நிலை இதுதான், தேவையற்ற வதந்திகளை பரப்புவதால் இந்த குழப்பங்கள் வருகின்றன. இன்னும் அதிகபட்சம் 3 தினங்களுக்குள் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். பெட்ரோல் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், சமையல் எரிவாயு ஆகட்டும், அதே போன்று வணிக சிலிண்டர் ஆகட்டும், இவை அனைத்துமே 4-5 தினங்களும் ஒட்டுமொத்தமாக அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி பெறுவதும் பிரச்சனையே இருக்காது. அனைத்தும் வழக்கம் போல் இயல்பில் எப்படி கிடைக்கிறதோ அது போன்று கிடைக்கும். எனவே தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆகட்டும், அதே போன்று பாரத் பெட்ரோலியம் ஆகட்டும், அதே போன்று இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகட்டும், இந்த 3 நிறுவன அதிகாரிகளும் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, ரிலையன்ஸ் நிறுவனம் போன்ற தனியார் சுத்திகரிப்பு ஆலைகளும் தற்போது முழு வீச்சிலே தங்களுடைய உற்பத்தியை மேலும் 25% அதிகப்படுத்தி தற்போது உள்நாட்டு தேவைக்காக கொடுக்க ஆரம்பித்தார். அவர்கள் வெளிநாட்டு தேவைக்கு மட்டும் கொடுத்து வந்தார்கள், ஏற்றுமதி மட்டும் செய்து வந்தார்கள். தற்போது உள்நாட்டுக்கும் கொடுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருப்பதால் அந்த உற்பத்தியும் நமக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனை விரைவில் தீர்ந்துவிடும் என்பதுதான் அனைவருடைய அரசாங்க தரப்பு அதிகாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. யதார்த்த நிலையும் அப்படிதான் இருக்கிறது. இந்த கப்பல் போக்குவரத்து ஹோர்முஸ் ஜலத்திலிருந்து சரியாகிவிட்டாலே இந்த பிரச்சனைக்கு பாதி முற்றுப்புள்ளி கிடைத்துவிடும். ஆனால் தற்போது ரஷ்ய எண்ணெயும் கூடுதலாக நமக்கு வருவதால் நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும். இன்னும் 3 தினங்களுக்குள் இயல்பு நிலை திரும்பிவிடும். பெட்ரோல், டீசல் ஆகட்டும், அதே போன்று சமையல் கேஸ் ஆகட்டும் இயல்பு நிலைக்கே வந்துவிடும். பெட்ரோல், டீசலை பொறுத்தவரை தற்போது தட்டுப்பாடு எங்குமே இல்லை என்பதையும் மிக தெளிவாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இதை தமிழக பெட்ரோலியம் டீலர்கள் அசோசியேஷனுடைய தலைவர் முரளியும் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். பெட்ரோல் பங்குகள் தட்டுப்பாடு எதுவும் இல்லை, போதிய அளவு பெட்ரோல் கையிருப்பு இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். எனவே தேவையின்றி பதற்றப்பட வேண்டாம், வதந்திகளை நம்ப வேண்டாம். சத்தியம் தொலைக்காட்சி போன்ற உண்மையை சொல்லும் தொலைக்காட்சிகளில் மட்டும் செய்திகளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளையும் இந்த செய்தியின் மூலமாகவே நேயர்களுக்கு வைக்கிறோம். ஷர்மிளா, பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் கேஸின் உண்மை நிலையை விளக்கியமைக்கு நன்றி சண்முக சுந்தரம்.